மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தவேக மாநாட்டுக்கு வரும் தொண்டர்களுக்கு சேலத்தில் இருந்து வந்த குழு உணவு தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு பார்த்தோம்னால் தமிழகம் மட்டுமல்லது வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் விஜயுடைய ரசிகர்களும் இந்த மாநாடானது இன்று மாலை நடைபெறுவதால் நேற்று இரவு முதலாகவே பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கிளம்பி வந்த நிலையிலே நடந்து முடிந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலே ஏராளமான தொண்டர்களுக்கு உணவு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையிலே சேலத்திலிருந்து வந்த இளைஞர்கள் குழு வரக்கூடிய மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் நல்ல ஒரு உணவை அறிந்துவிட்டு மாநாட்டிலே கலந்து கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே சாலையில் அமர்ந்தவாறே உணவுகள் தயார் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் ராம்குமார் எடுத்த காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு ஆங்காங்கே திடீர் கடைகள் உருவாகி லெமன் சாதம், புளியோதரை, தக்காளி இவைகள் தான் வழங்கப்பட்டு அதாவது விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய வேளையிலே இந்த இளைஞர்கள் சற்று மாற்றாக அதாவது சாதமானது வேஸ்ட் ஆகும் சொல்லக்கூடிய வகையிலே நிறைய இடங்களிலே சாதம் வீணடிக்கப்படுவதாக கருத்தில் கொண்டு 3 சப்பாத்தி, ஒரு தக்காளி தொக்கு, சுண்டல் என ரூபாய் 50 விலை நிர்ணயம் செய்து சூடாகவே அந்த சாலை ஓரத்திலே அதாவது வாகன நிறுத்தம் 2 என்று சொல்லக்கூடிய 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த வாகன நிறுத்தத்தில் அவர்கள் தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார்கள். பொதுவாக வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் விற்பனையாளர்கள் கையாளக்கூடிய யுக்திகளுக்கு மத்தியில் சேலத்திலிருந்து வந்த இந்த இளைஞர்கள் வரக்கூடிய தொண்டர்களுக்கு விநியோகம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கிறோம். போன மாநாட்டுக்கு நிறைய பேர் லாஸ்ட் டைம் சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் தவிச்சிட்டாங்க. அதனால இந்த தடவை அதை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாங்கள் வரும்போதே எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ நல்லா மூவ்மெண்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் சப்பாத்தி போடுறோம், காலையில் சுண்டல், அப்புறம் டீ போட்டோம். இப்போ தக்காளி ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது, அப்புறம் புளி ரைஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோ நாங்கள் மினிமம் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். வாங்கிட்டு போறாங்க, இங்கே சாப்பிட்டும் போயிடுறாங்க. நிறைய பேருக்கு அவ்வளோ தூரம் போற பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. இங்கே பார்க்கிங் ஏரியாவில் யாருக்குமே சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அதனால நாங்கள் இங்கேயே பார்க்கிங்லேயே போட்டால் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இங்கேயே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சப்பாத்தி போகும்ன்ற ஒரு நம்பிக்கை எப்படி வந்தது? ஆக்சுவலாக இது போன ஐடியா, எல்லாருமே நிறைய பேர் சாப்பாடு போடுறாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டால் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே இப்போ வீட்டில் பஸ்ஸில் வரவங்க, காரில் வரவங்களாம் வீட்லேயே புளி சாதம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நிறைய பேர் அதையே சாப்பிட முடியாது, அது வேஸ்டேஜ் நிறைய ரோட்லயே போடுறாங்க. அதனால நாங்க சப்பாத்தி போட்டா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.